அடுக்கில் ரசம் வைக்க போகிறேன். இன்னைக்கு நான் ஈ அடுக்கில் ரசம் வைக்க போகிறேன். இதுமாரி ஈ அடுக்கு கும்பகோணத்தில் கிடைக்கும். இதுமாரி நம்ம கனமான எவர்சிலர் அடுக்கை வாங்கி கொடுக்கணும். அந்த ஈய பாத்திர கடையில் வாங்கி கொடுத்தா அவள் உள்ளே இதுமாரி ஈயம் பூசி இதுமாரி விளிம்பெல்லாம் மடக்கி நம்ம கையில் கிழிக்காத நல்லபடியாக பண்ணி தருவாள். இதில் ரசம் வச்சு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும். என் பொண்ணும் 2 சைஸில் இந்தமாரி அடுக்கு வச்சுட்டுருக்கா. கும்பகோணத்தில் வாங்கினது. ஈயம் பூசினதுக்கப்புறம் இந்த அடுக்கு நல்ல வெயிட்டாக கனமாக இருக்கும். அடுக்கில் தக்காளி ரசம் வைக்க தேவையான சாமானை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா தக்காளி பழமான செவந்த தக்காளி பழம் ஒன்று வச்சுக்கணும். புளி ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு எடுத்துக்கிட்டுருக்கேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். ரசத்துக்காக பருப்பு 2 ஸ்பூன் வேக வச்சுக்கணும். இது துவரம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். ரசப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக போட்டால் தான் வாசனையாக இருக்கும் ரசத்துக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வச்சுட்டுருக்கேன். ரசத்துக்கு எண்ணெயில் தாளித்தா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நெய்யை விட்டு தாளிக்கணும். நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறதுக்கு கடைசியாக போடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போது ஈயக்கோவலையில் புளியை கரைச்சி விட்டுருக்கேன். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரசப்பொடியை இப்போ இதில் போட போகிறேன். உப்பையும் இதில் போட போகிறேன். வெங்காயத்தையும் இதில் போட போகிறேன். தக்காளி பழத்தையும் இதில் போட்டிருக்கேன். ஈய அடுக்கை வெறும்னா அடுப்பில் வைக்கக்கூடாது. உள்ளே ஈயம் உருகி போயிடும். அதனால் எல்லா சாமானையும் இதில் போட்டுன்னுட்டு கேஸில் வைக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஒரு கலரி விடணும். எப்போ ஈ அடுக்கில் ரசம் வச்சாலும் ஃப்ளேம் மீடியத்தில் தான் இருக்கலாம். ஹையில் வைக்கக்கூடாது, உருகி போயிடும். இப்போ அந்த துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். சாதத்துக்கு மேலேயே பருப்பை வேக வச்சு விடலாம். ரசம் நல்லா கொதிக்கிறது, நல்லா வாசனையாக இருக்குது. நான் ரசப்பொடி போட்டிருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடியும் போட்டு வைக்கலாம். மஞ்சள் பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடியில் மஞ்சள் நிறைய போட்டதுனால மஞ்சள் பொடியை ஆட் பண்ணலை. வெந்த பருப்பை கொஞ்சம் ஜல விட்டு நல்லா மசிச்சு அதில் போடணும். இதை விடுறேன். இது அப்போ தான் ரசம் தெளிவாக இருக்கும். நல்லா நுரைச்சி வருது. எல்லோ கலரில் அப்படியே கொதித்து நல்லா வருது. இப்போ கடுகு ஜீரகம் தாளிக்கணும். ரசம் கொதி வந்துடுத்து ஆஃப் பண்ணியாச்சு கேஸை. கடுகு ஜீரகம் 2 ஸ்பூன் நெய் விட்டு தாளித்து அது மேலே போடணும். இப்போ இதில் போடணும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி அலம்பி வச்சுருந்ததை போடுறேன். ஈய சொம்புல ரசம் வச்சா வாசனையாக இருக்கும். குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவா.
ரசம் பிடிக்காதவாளுக்கு கூட ரசம் பிடிச்சி சாப்பிடுவோம். பாட்டி ஈய சொம்புல ரசமா? வீடு ஃபுல்லா கமன்னு இருக்கு பாட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி.